ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். வாழைப்பூவை எப்போ சமைச்சாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வாழைப்பூ வடை செஞ்சு பாருங்கள். வாழைப்பூ வடை சுட்ட உடனே தட்டில் ஒரு வடை கூட மிஞ்சாது, அந்த அளவுக்கு காலியாகிடும். டேஸ்டியான மொறுமொறுப்பான வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்றது தாங்க பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா அன்பர்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடனே வரும். வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு கடலை பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது இருக்கட்டும். ஒரு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய், ஒரு சின்னதளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது இதுலேயே பார்த்திங்கன்னா கடலை பருப்பை தண்ணீர் இல்லாமல் சேர்த்துட்டு இப்போது மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு இருக்கணுங்க, கொரகொரப்பாக இருக்கணும். கோர்ஸ் கிரைண்டிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் வடை தட்டும் பொழுது, பொரித்து சாப்பிடும் பொழுது, வாயில் அங்கங்கே கடிப்படும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்க்குறேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது வாழைப்பூ வடை செய்கிறதால வாழைப்பூவை க்ளீன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வாழைப்பூ க்ளீனிங் பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அதில் எப்படி சிம்பிளாக நல்லா கட் பண்ணுறதுன்றதை காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி வாழைப்பூவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குயிக் அண்ட் ஈஸியாக வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இது பிளாஸ்டிக் போன்ற இந்த பகுதி நமக்கு ஜீரணமாகாது, அதனால் எடுத்துடணும். அதே போலவே ஒரு நரம்பு போன்ற பகுதி இருக்கும், அதையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும் போது சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ண பிறகு இதை தண்ணியில் என்ன செய்வேன், இந்த நரம்பு பகுதியே இல்லை பாருங்கள், க்ளீன் பண்ணியாச்சு. தண்ணியில் போட்டு 3-4 தண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவேன். கொஞ்சம் நேரம் சென்று செய்கிறதா இருந்தால் தண்ணியில் கட் பண்ணி வச்சுட்டு கூட அதுக்கப்புறமா நீங்கள் சேர்க்கலாம். ஏன்னா வாழைப்பூ கருக்காமல் இருக்கும் அப்போ தான். இப்போ கட் பண்ண வாழைப்பூவை நான் அந்த வடை மாவோடு சேர்த்துடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி நல்லா பால்ஸ் பண்ணி உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுங்க, அவ்வளோதான், வடை தயாராகிடுச்சு. இந்த மாதிரி தட்டும் போது வடை ஈஸியாக உங்களுக்கு தட்டலாம். அது மட்டும் இல்லை, பிகினர்ஸாக இருந்தால் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூ வடை எண்ணெயில் போடும் பொழுது தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி பிரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அதோடு ஆட் பண்ணி பிசைஞ்சு அதுக்கப்புறம் சுட்டு பாருங்களேன், வடை உதிரியாக பிரியாமல் இருக்கும். ஆயில் ஹீட்டான பிறகு வடையெல்லாம் சேர்த்துடுறேன். ஒரு பக்கம் பொன்னிறமான பிறகு இப்போ வடைகளை திருப்பி விட்டுடுறேன். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இப்போது வடை நமக்கு சுட சுட தயாராகிடுச்சுங்க. வாழைப்பூ வடை மொறுமொறுன்னு சூப்பராக இருந்தது. இப்போ நமக்கு வாழைப்பூ வடை தயாராகிடுச்சு. இதை பிளேட்டுக்கு பரிமாறிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி லைஃப். வீடியோ வாட்சிங் தேங்க்யூ. வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.